இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கார சோமாஸ் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே சோமாஸ்னால் இனிப்பு தான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வித்தியாசமாக கார சோமாஸ் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு இந்தளவுக்கு நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தடவி வச்சிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. அது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்காத பச்சை ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதிலே வெந்துடும். அதனால் நான் வேக வைக்கல. எல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. காணும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலாவுக்குள்ள சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தண்ணீர் நல்லா வத்திருச்சு. இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங் தயாராகிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் இப்போ தூவியிருக்கேன். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்.